ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீலாகில் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நம்ம எப்படி குக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வீலாக நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பவர் கட்டுங்கிறதுனால என்னால் எக் பாய்லர் யூஸ் பண்ண முடியல. ஸோ டேரெக்டாக ஸ்டவ்லேயே வந்து பாயில் பண்ணிக்கிட்டேன். பேன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப. மோஸ்ட்லி நான் வந்து ரைஸ் வடித்து தான் சாப்பிடுவேன். அது ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் கேஸ் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க வேணாம் அப்படின்னா நினச்சிங்கன்னா ரைஸ் வடித்து சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. அது முன்னாடியே வந்து நீங்கள் ரைஸ் ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வடிச்சிடலாம். விட்டமின் அயர்ன் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அயர்ன் அப்சர்வ் ஆகும். நீங்கள் டேரெக்டாக அயர்ன் ரிலேட்டடாக ஃபுட் எடுத்துக்கிட்டாலே எதுவுமே பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் விட்டமின் சி ரிலேட்டடாக ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொய்யாப்பழம் எடுத்துக்கிறேன். எப்பயுமே சாதம் வடிக்கும்போது சாதம் கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம கையால் போடும்போது என் கையில் நிறைய தடவை பட்டு கொப்பளிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த டெக்னிக் நான் எப்பயும் ஃபாலோ பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ரைஸ் போடும்போது ஒரு கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன ஸ்பூனோ நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து அந்த கொதிக்கிற தண்ணி படாது. இது நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட குக்கிங்கில். நான் கிச்சனுக்கு எப்பயுமே வந்து 2 விதமான கிளாத்ஸ் வச்சுருப்பேன். ஒரு கிளாத் ட்ரையாக இருக்கும். நார்மலாக ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ்லாம் வரும். இது வந்து வேஸ்ட் கிளாத். இது வந்து அடிக்கடி நான் தண்ணியில் நனைச்சிட்டு தொடச்சிப்பேன். ஸோ இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கிற கிச்சன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஈரத்துணி இருந்தால் போதும், எவ்வளோ க்ளீனாக வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும். அதனால் மோஸ்ட்லி 2 கிளாத் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கும் ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ எப்பயுமே நம்ம காயெலாம் கட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் அந்த அடுப்படியில் சுற்றி ஸ்கேட்டர் ஆகி ரொம்ப அழுக்காக அந்த ஆனியன் தோல் அப்புறம் பூண்டு தோல் இதெல்லாம் பறந்து ரொம்ப நாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா